அனைவருக்கும் வணக்கம் கூறிக்கொள்வது டி சுகந்தி. இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் எதை பத்தி அப்படின்னா, ஒருத்தரோட எதிரியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு நான் ஒரு டிப்ஸ் மூலமா சொல்ல போறேங்க. இப்போ ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 50 கருப்பு எறும்பையும் 50 சிகப்பு எறும்பையும் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதை பாட்டுக்கு 2 எறும்பும் தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்குங்க. ஆனா அந்த பாட்டிலை எடுத்து நான் லைட்டா ஷேக் பண்ணி விட்டுட்டு நான் வச்சுட்டேன்னு வைங்குவேன், அதுக்குள்ளேயே அது மல்லு கட்டிட்டு கிடக்கும். ஏன் மல்லு கட்டுது அப்படின்னா, ஒருத்தருக்குள்ளேயே ஒருத்தர் எதிரியா கிரியேட் பண்ணிட்டு அதுவா நினைச்சிட்டு இருக்கும். பட் உண்மையான எதிரி யாரு தெரியுமா? அந்த கண்ணாடி பாட்டில ஷேக் பண்ணி வச்சான் பாருங்க, அவன் தான் அந்த எறும்புகளோட முதல் எதிரி. அது தெரியாம அது மல்லு கட்டும். நம்மள சிலர் இதே மாதிரி தாங்க, ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்மள பின்னாடி வந்து சொரிஞ்சு விட்டு போயிடுவான். நம்ம அதை கேட்டு இங்க மல்லு கட்டிட்டு இருப்போம். பட் ஆனா நம்மளுக்கோட உண்மையான எதிரி யாரு தெரியுமா? நம்மள சொரிஞ்சு விட்டான் பாருங்க, அவன் தான். திங்க் பண்ணி பாருங்க, நான் சொல்றதோட அர்த்தம் புரியும். தேங்க்யூ சோ மச். நாளைக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கலாம்.